என்னத்த எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் உதயா. நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்க எல்லாரும் நல்லா இருக்கோம். ஆ, என்ன பாட்டி, இப்பதான் எங்களை பார்க்கணும்னு உங்களுக்கு தோணுச்சா? நம்ம கபிலன் கல்யாணத்துக்கு கூட நீங்க வரவே இல்ல. நல்ல வேலை வரல. என்ன பண்றதுமா, வேலை அப்படி இருந்துச்சு. அதான் இப்ப வந்திருக்கேன்ல. சரி. ஆமா, உன் பொண்ணு எப்படி இருக்கா? நல்லா இருக்கா ஆ, பாட்டி? இப்ப தூங்கிட்டு இருக்கா அவ. ஆ. நேத்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம், அதான் டயர்ட்ல இவ்ளோ நேரம் தூங்கிட்டு இருக்கா. பாட்டி, இன்னொரு விஷயம். நேத்து நம்ம பொண்ணுக்கு ஒரு இடத்துல சம்பந்தம் பார்த்து நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு. என்னம்மா சொல்ற? வேற ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்ததா சொன்ன, ஆனா பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் முடிஞ்சிட்டதா சொல்ற? அது என்னன்னா, வேற ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு தான் நாங்க போனோம். பரவாயில்லையே, ரொம்ப நல்ல விஷயம். இவ்வளோண்டு சின்ன பொண்ணா பார்த்தது இப்ப கல்யாணம் பண்ற அளவுக்கு வளர்ந்துட்டியா? பாட்டி, ம், இந்த சம்பந்தம் நல்லபடியா அமைஞ்சதுக்கு காரணமே அயலி தான். ஆமா, ஆயிலி அப்படியே பெரிய சாதனை பண்ணிட்டா. இவளுக்கு அந்த அளவுக்குலாம் அறிவில்ல. ஏதோ அவங்களுக்கும் நமக்கும் சிச்சுவேஷன் சரியா இருந்துச்சு, அதனால அந்த சம்மதம் முடிஞ்சது. இதுல பெருசா இவ எதுவும் செய்யல. 2 குடும்பத்துக்கும் தூது போய்கிட்டு இருந்தா, அவ்வளவுதான். ஏய், யார் நீ? சாரி பாட்டி, நான் தான் சொல்ல மறந்துட்டேன். இவ ரித்திகா, நம்ம கபிலனோட வைஃப். இவ அயலி, நம்ம ரித்திகாவோட அக்கா. ம், இவன் சிவா, அயலியோட ஹஸ்பண்ட். ஓ, உன் அக்காவை தான் இப்படி பேசிட்டு இருக்கியா? ஏண்டி செல்வநாயகி, ஆ, என்னம்மா? என்ன உன் மருமக வீட்டுக்கு வந்தவங்க முன்னாடி இப்படிதான் நடந்துப்பாளா? அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பேசிட்டா. நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. இதுக்கப்புறம் பெரியவங்க முன்னாடி இப்படி எல்லாம் நடந்துக்க கூடாதுன்னு சொல்லு. ஆ, சரி சின்னம்மா, நான் சொல்றேன். கொஞ்ச நேரம் சும்மா இரு. உன்னை எங்கேயோ பார்த்திருக்கேனே. அப்படியா? நான் இப்பதான் பாட்டி உங்களை முதல் முறையா பாக்குறேன். இல்ல இல்ல, கண்டிப்பா நான் உன்னை பார்த்திருக்கேன். ஆனா எங்கன்னு தான் ஞாபகம் வர மாட்டேங்குது. அது எங்கேயாவது வெளியில பாத்திருப்பீங்க பாட்டி. சரி, வாங்க சாப்பிடலாம். இல்லம்மா, இப்பதானே வந்திருக்கேன். கொஞ்ச நேரம் போகட்டும், நான் அப்புறமா சாப்பிடுறேன். நான் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும். பொன்னி, பாட்டியை ரூம கூட்டிட்டு போ. சரி, கொடுங்க. போங்க. வாங்க பாட்டி.